ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் பிரியா கிருஷ்ணா அஃபிஷியல் சேனல். செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி சண்டே எதுமா என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன நாங்கள் எடுத்தோம், என்னெல்லாம் செஞ்சோம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நாங்கள் சண்டே எதுமா 1 kg சிக்கன் அண்ட் ஃபிஷ் எல்லாம் எடுத்தோம். பட் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ நான் எடுத்த கேப்சரெல்லாம் உங்கள் கூட ஆட் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 1 kg சிக்கனில் 1/2 kg பிரியாணி பண்ணிவிட்டு 1/2 kg 65 போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பிரியாணிக்கான வேலைலாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே 65க்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 65க்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணிட்டு இருந்தோம், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ பாதி காட்ட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாதி கேப்சர் பண்ணல, சாரி. ஸோ எடுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நான் என்ன மாதிரி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் அண்ட் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி, தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி, லெமன் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிலில் நல்லா வச்சுருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது. அகைன் 65 போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ 65 போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்கவும் கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னென்ன பிரியாணிக்கு நாங்கள் சைட் டிஷ் எடுத்திருந்தோன்னா, எக் அண்ட் ஆனியன் ரைத்தா அண்ட் 65 பிரியாணி. எஸ்பெஷலி ரொம்ப ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபைனல் அவுட்புட் இதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்ட் சண்டே நீங்கள்லாம் என்னென்ன பண்ணீங்க, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் செலக்டிஸ், சண்டே என்னென்னலாம் பண்ணீங்க? வீட்டில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தீங்களா, இல்லை வெளியே எங்கேயாச்சும் அவுட்டிங் போனீங்களா? நான் வந்துட்டு பிரியாணி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் ஃபிஷ் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பீச்சுக்கு போனோம். எந்த பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வெயில் தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. பட் ஓகே, சண்டே நம்ம என்ஜாய் பண்ணணும் இல்லையா, இருக்கிறது 1 டே. ஸோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு பீச்சில் நல்லா விளையாண்டுட்டு அப்படியே சுற்றிட்டு ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சுக்கு போனால் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? எந்த பீச் உங்களுக்கு ஃபேவரட்? பெசன்ட் நகர் பீச் போயிருக்கீங்களா? யாரு கூடலாம் போவீங்க? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அண்ட் ஃபேமிலிஸ் கூட போயிருந்தேனா, ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ இல்லை, எப்போவுமே நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக தான் போவோம். மோஸ்ட்டாக சண்டே இல்லைனா சாட்டர்டே அந்த மாதிரி டைமில் தான் போவோம். அண்ட் பீச் பார்த்தா எனக்கு ஃபேவரட்டான பீச் பெசன்ட் நகர் எப்போவுமே. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பக்கமாகவும் இருக்கும், அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். போனோமா பீச்சில் வைப் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு திரும்பி காலைல எழுந்திரிச்சி விளையாண்டுட்டு, அங்கே குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் இவங்கள மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி பீச் சைட் போனதில்லை. அப்படியே போயிருந்தாலும் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக என்னை விளையாட விட்டது கிடையாது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. என்னோடய ஓல்டு மெமரிஸ்லாம் அப்படியே எனக்கு ரீக்ரியேட் ஆச்சு. அண்ட் ஆனால் க்ரௌட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே ரொம்பவே க்ரௌட் இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி திங்ஸ் வாங்கினோம். அப்புறம் கேம் ப்ளே பண்ணோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் என்னால் கேப்சர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நான் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விலாக் ட்ரை பண்ணலான்னு எடுத்தேனா, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் கேப்சர் பண்ணேன். எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கே இது வந்து ஒரு
5 ஓ கிளாக் 4 ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் தான். பட் வெயில் ரொம்ப